ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கர செம்முகம் ஐந்துலான் சகடச் சக்கர தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்வதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று யாழிமுகன் வதைப்படலம். இப்படலம் இலங்கையை காவல் காக்கும் 1000 தலைகள் கொண்ட யாழிமுகன் என்னும் வீரனை கொண்டமையை கூறுகிறது. சூரவன்மனின் இளைய மைந்தனாகிய வஜ்ரபாகு இறந்ததும் கதிரவன் மறைந்ததும் வீரபாகு தேவர் என்னலானார். எம் தலைவராகிய முருகப்பெருமானை இகழ்ந்த சூரவன்மனின் அரண்மனையை அழித்தேன். அவனது நகரமான வீர மகேந்திரபுரத்தை சிறிது அழித்தேன். போரிட வந்தவர்களை அழித்தேன். அதனால் சிறிது கோபம் தணிந்தது. மாலைப்பொழுது ஆகிவிட்டது. முருகப்பெருமானை பிரிந்திருத்தல், அதனால் வரும் வருத்தம், தேவர்கள் அடையும் இழிவு தீர விரைந்து இங்கிருந்து செல்லுதலே தெளிவுடைய செயல் என்று தெளிவுற எண்ணினார். பகைவரின் பெரிய நிலப்பரப்பை கடந்து காற்று நெருப்பு காலனைப் போல் தெருக்களில் சென்றார். பார்த்தவர்கள் அஞ்சி யமன் என்று கூறி அலறி ஓடினர். பெரிய வீர மகேந்திரபுரத்தை விட்டு நீங்கினார். முருகப்பெருமானின் திருவடிகளை துதித்தவாறு வான்வழியே சென்று வடதிசையில் உள்ள இலங்கை எல்லையை அடைந்தார். அப்பொழுது அங்கு வாழ்ந்த திரிபுர அசுரர்களைப் போல் வலிமையுள்ள முதியவன் ஒருவன், காவல் காப்பவன், 1000 பெரிய முகங்கள், 2000 தோள்கள் உடையவன், யமபுரி நகரின் வாயில் போல் வாய் உள்ளவன், தீப்போன்ற கண்ணும், பலவிதமான படைக்கருவிகளை ஏந்தியும் கருணை சிறிதும் இல்லாதவன், அதிவீரனை பெற்ற கொடியவன் யாழிமுகன் வீரபாகு தேவரை பற்றி கேள்விப்பட்டு தன் மகனை கொண்டவன் என்பதை சூரவன்மன் கூற கேள்விப்பட்டு சினத்துடன் அங்கு இருந்தான். வீரபாகு தேவர் அங்கு வருவதை பார்த்து பணிவிடை செய்பவர்களிடம், யார் இவன்? இந்த திருடன் வான்வழி வருகிறான் என கேட்க, அவர்கள், காலை சூரியன் உதயமாகும்போது நீர் வீரமகேந்திரபுரத்திற்கு சென்றிருந்தீர். அதிதீரன் காவல் காத்து கொண்டிருந்தான். வீரசிங்கனும் வந்தான். வீரசிங்கனை தன் வாளாயுதத்தால் அழித்த அவன் உச்சி பொழுதில் குதித்ததில் இலங்கை மூழ்கியது. அதிதீரன் யார் என்று பார்க்கும்போது அவனையும் வாளால் கொன்றான். அவன் வான்வழியே வீர மகேந்திரபுரம் சென்றதும் இலங்கை கடலிலிருந்து மேலெழுந்தது. அங்கு சென்று அசுரர்குல வீரர்களுடன் போரிட்டு அவர்களை கொன்று வென்று இப்பொழுது இங்கு செல்கிறான் என்றார்கள் பணியாளர்கள். இதை கேட்டதும் மிகுந்த கோபம் கொண்டு, என் காவலை மீறி என் மகனை கொண்டவனை அழித்துக் கொள்வேன், இதை காண்பாயாக என்றான் யாழிமுகன். என் மகனை கொன்று காவலை கடந்து நகரினை அழித்து இக்கடலை கடந்து மீண்டும் திரும்பி செல்வாயோ? இனி நீ செல்லுதல் கடினம். உன்னை கொன்று வெற்றி பெறுவேன். அறிவற்றவனே, உன் வல்லமையை என்னிடம் காட்டுவாயாக என்றான் யாழிமுகன். சிரித்து பேரொளி எழுப்பிக், கொடியவனே, ஒரு தலை உடைய நான் 1000 தலை உடைய உன்னை வெட்டி நாய்களுக்கு உணவாக கொடுப்பேன் என்றார் வீரபாகு தேவர். யாழிமுகனும் அவனது படை வீரர்களும் சூழ்ந்து கடும்போர் புரிய ஆரம்பித்தனர். சூறை காற்று போல் வாள் கொண்டு வீசினார் வீரபாகு தேவர். யாழிமுகன் மிக சினம் கொண்டு 1000 கைகளால் இடிபோல் அடித்தான். வீரபாகு தேவர் அடித்த கைகளை வாளினால் துண்டித்தார். மறுபக்கம் உள்ள 1000 கைகளால் இந்திரனை வெற்றி கொண்ட யாழிமுகன் 1000 மலைகளை பெயர்த்து வீசி எறிந்தான். அவை அனைத்தும் உடலில் பட்டு புழுதியானது. வீரபாகு தேவர் அந்த 1000 கைகளையும் வெட்டி வீழ்த்தினார். யாழிமுகன் தன் துதிக்கையை நீட்டி பற்றையும் வெட்டி சாய்த்தார். துதிக்கை 2000 கைகள் வெட்டிய வீரபாகு தேவர் 1000 தலைகளையும் கொத்தாக வீழ்ந்திடுமாறு வெட்டி அழித்தார். இவ்வாறாக வீரபாகு தேவர் யாழிமுகனையும் கொன்று அங்கிருந்து புறப்பட்டார் எனக் கூறி
யாழிமுகன் வதைப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் வீரபாகு மீட்சி படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சை வாழ்க யானைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.